சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களின் நூல்கள் மற்றும் மானுட சமத்துவ கோட்பாடுகளை விளக்கும் அரிய படைப்புகள் என அனைத்து அறிவுசார் நூல்களும் ஒரே இடத்தில் 47வது புத்தக கண்காட்சி YMCA மைதானம், அரங்கு எண் 332A மற்றும் 332B, கருஞ்சட்டை பதிப்பகத்தில். வாருங்கள், உங்கள் அறிவு பசிக்கான விருந்து காத்திருக்கிறது. எந்த மேடையிலும் சொல்லாத விஷயத்தை இந்த தடவை சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. முதல்ல நான் ஐயாவோட ரசிகன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட அவருடைய கருத்துக்களுக்கும் அவருடைய தமிழுக்கும் கிட்டத்தட்ட அடிமைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க கார்ல போகும்போது இல்ல பைக்ல போகும்போது பாட்டு கேட்டுட்டு போவீங்க. நான் அவருடைய யூடியூப் வீடியோவை கேட்டுட்டு போவேன். இது நான் மேடைக்கு உண்மையாலுமே நடத்த விஷயம். நான் ஒரு 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்கு இப்ப ஒரு நெருக்கமான பழக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் தான். நான் அவரோட சேர்ந்து ஒரு மேடையில அவர் கூட உட்கார்ந்து பேசுவேன் அப்படின்றத எதிர்பார்க்கல. அந்த மேடையில சீஃப் கெஸ்டா வருவான்றது நான் சத்தியமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நம்ம என்ன பேச, நீங்க எல்லாம் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா தமிழ்நாடோட எக்கனாமிக் மாடல் அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சமூகம் ஒரு நாடா இருக்கலாம், இல்ல ஒரு மாநிலமா இருக்கலாம். இது ஒரு சமூகமோ ஒரு மாநிலமோ வளர்ந்த மாநிலமா மாறிடுச்சு, ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரு 4-5 விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் growth, அதாவது சமூக பொருளாதார விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது கல்வியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மூன்றாவது மருத்துவம், அதாவது ஹெல்த் கேர், அதுல எப்படி இருக்கும். நான்காவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஐந்தாவது முக்கியமான விஷயம், இந்த சொல்லுவாங்கல்ல கண்ணை விட்டு சித்திரம் வாங்குறதுன்ற, அந்த மாதிரி இந்த நாளும் இருந்து மக்கள் மகிழ்ச்சியா இல்லைன்னா இந்த நாளுக்குடைய வளர்ச்சி நமக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிட்டிசன் ஹாப்பினஸ்ன்னு உலகத்துல சொல்றாங்க. அது எந்த கண்ட்ரிலையும் பண்றது இல்ல, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல மாத்திரம் பண்றாங்க, வேற எங்கேயுமே பண்றது இல்ல. சிட்டிசன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம எக்கனாமி பார்க்கலாம். எக்கனாமி ஒரு மாநிலத்தோட எக்கானமி வளர்ச்சிக்கான எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியா லெவல்ல ஜிடிபின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு லெவல்ல ஜிஎஸ்டிபி. தமிழ்நாடு 28 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபி உள்ள ஒரு மாநிலம். அதாவது கிட்டத்தட்ட $350 பில்லியன் உள்ள ஒரு மிகப்பெரிய மாநிலம், வளர்ந்த மாநிலம். அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிகமா இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆன ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரலா என்ன சொல்லுவாங்க, குஜராத் சார் இல்ல மகாராஷ்டிரா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மைக்கு புறம்பான விஷயம். தமிழ்நாடு தான் இந்தியாவிலே மிகவும் வளர்ச்சி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. எந்த அளவுக்கு வளர்ச்சினா நம்ம கிட்டத்தட்ட 38,000 ஃபேக்டரிஸ் இருக்கு. 38,000. நமக்கு அடுத்து இருக்கிற மகாராஷ்டிரால வெறும் 28,000 தான் இருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் உள்ள இருக்கிற கேப்பே 10,000. எப்படி நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற கேப்பே 10,000. நாம அவங்க மேல வர நாம இன்னும் ஃபேக்டரிஸ் நிறைய உருவாக்கிட்டே போயிருவோம். அது மாத்திரம் இல்ல, இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 38 லட்சம் பேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பண்றாங்க. ஏன்னா சில சமயத்துல என்ன சொல்லிடுவாங்க, இல்ல சார் நீங்க ஃபேக்டரிஸ் எல்லாம் சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் எல்லாம் கணக்கெடுத்து தமிழ்நாட்டுல கவுண்ட் நிறைய சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அந்த ஆங்கிள். அதாவது சின்ன ஃபேக்டரி பெரிய ஃபேக்டரி இல்லாம இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேர் வேலை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 38 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வேலை பண்றாங்க. அடுத்து இருக்கிற மகாராஷ்டிரால 28 லட்சம் பேர். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் எதிர்பார்க்காத ஆனா பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுல ஸ்லைட்ல இல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரியில இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள்ல 43% பேர் தமிழ்நாட்டுல மாத்திரமே வேலை பண்றாங்க. அதாவது மொத்த இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்ல வேலை பண்ணக்கூடிய பெண்கள் 43% பேர் ஒரே மாநிலமான
தமிழ்நாட்டுல மற்ற வேலை பண்றாங்கன்றது மிக மிக பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் காட்டக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இதை வந்து இன்னும் டீடைல்டா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் இருக்க மொத்த லெதர் உற்பத்தியில 43% தமிழ்நாட்டுல மாத்திரமே உற்பத்தி பண்றோம். ஓகேவா? ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் 33% ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் கார் மேனுஃபேக்சரிங். இந்தியாவில் நடக்கக்கூடிய மொத்த கார் மேனுஃபேக்சரிங்ல 33% தமிழ்நாட்டுல மாத்திரமே உற்பத்தி ஆகுது. எலக்ட்ரானிக்ஸ்ல 31% எக்ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து மாத்திரமே நடக்குது. டெக்ஸ்டைல்ஸ்ல 19%, மெஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய மெஷினரியில 15%. இப்படி நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது ஏதோ ஐடி துறையில மாத்திரம் இருக்கு நம்ம நினைச்சு கூடாது. ஜெனரலா நமக்கு ஒரு பர்செப்ஷன் என்னன்னா ஐடில தான் தமிழ்நாடு ஏதோ ஓரளவுக்கு பெட்டரா பண்ணுது, மற்றதெல்லாம் சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஐடியை தாண்டி பல துறைகள்ல நம்ம ரொம்ப லீடிங்ல இருக்கோம். அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஐடி வந்து சில சமயத்துல சொல்றாங்க ரிசெஷன் வந்துருது, லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது மற்ற துறைகள் வந்து நம்மளை காப்பாற்றும். ஒரு துறையினால நம்ம எக்கானமி எப்பயுமே அடிபடாது. இப்ப நீங்க கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெங்களூர் முழுக்க முழுக்க ஐடி துறை அடி வாங்குச்சுன்னா மொத்த கர்நாடகா எக்கானமியும் அடி வாங்கிடும். இப்ப மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பைனான்சியல் சர்வீசஸ் ஸ்பேஸ், அது அடி வாங்குச்சுன்னா மும்பை அடி வாங்கிடும். குஜராத் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோகெமிக்கல் பேஸ் அண்ட் கெமிக்கல் பேஸ், அந்த இண்டஸ்ட்ரி அடி வாங்குச்சுன்னா அவங்களோட எக்கானமி மிகப்பெரிய அளவுல பின்தங்கி போகும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல, ஐடி இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, லெதர் இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு, மெஷினரி இருக்கு. இப்ப நம்ம டிஃபென்ஸ் சைடு போறோம். ஓகேங்களா? இப்படி எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்மள்ட்ட இருக்கு. நெக்ஸ்ட், சோ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் பண்றதுக்கு ரெடி. குஜராத் 4வது இடத்துக்கு தள்ளிட்டு தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துக்கு போயிடுச்சு. ரைட்? சோ நெக்ஸ்ட், அடுத்தது எஜுகேஷன். எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன நார்மலா சொல்றோம்னா, ஒரு சமூகம் படித்த சமூகமா மாறிடுச்சுன்னா அதுக்கு லிட்ரஸி ரேட்னு ஒரு எண்ணிக்கை இருக்கு. அந்த லிட்ரஸி ரேட்டை வந்து ஒரு குறியிடுறாங்க. ஆனா இந்த லிட்ரஸி ரேட்டை நாங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளா தான் நம்பர் 1 லிட்ரஸி ரேட் அப்படின்னு வந்துடும். பட் ஆனா அது சரியான குறியீடு கிடையாது. சரியான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய, அதாவது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடு. அதாவது 12th முடிச்சுட்டு எத்தனை பிள்ளைகள் கல்லூரிக்கு போய் சேர்றாங்க, டிராப் அவுட் ஆகாம 12th நிற்கப்பா 12வது நிக்காம காலேஜ் எத்தனை பிள்ளைங்க போய் சேர்றாங்கன்றதுதான் உண்மையான கல்வி வளர்ந்ததுக்கு உண்டான உண்மையான அறிகுறி என்னன்னா அதுதான். சோ தமிழ்நாடு வந்து இந்தியாவில 47% அடைஞ்சு நம்பர் 1 மாநிலமா. ஓகேவா? இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 27, இந்தியாவோட ஆவரேஜ் 27, தமிழ்நாடு 47. கிட்டத்தட்ட 20% பாயிண்ட்ஸ் வந்து அதிகம். கிட்டத்தட்ட டபுள் மாதிரி, இந்தியாவோட ஆவரேஜோட டபுள் கிட்டத்தட்ட. குஜராத் வந்து 22, 23, ராஜஸ்தான் 24, 22. சோ குஜராத், ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள் சொல்லிக்கிறாங்களே தவிர, ஆனா அவங்களோட சமூக எஜுகேஷன் இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜை விட கம்மியா இருக்கு. அவங்க தான் நேஷனல் ஆவரேஜை புல் டவுன் பண்றாங்க இல்லையா? இந்தியாவை பின்னாடி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி குறியீடுகள்ல அந்த 2-3 மாநிலங்கள் தான். ஏன்னா அங்கெல்லாம் ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த குறியீடு நிறைய இடத்துல பேசிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் தமிழ்நாடு வந்து பீகார், உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்றீங்க, நீங்க அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க, ஐரோப்பாவோட கம்பேர் பண்ணுங்க. அப்ப சரி, ஓகே, அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு எடுத்து பார்க்கும் பொழுது அமெரிக்காவிலே இந்த நம்பர் 43% தான், தமிழ்நாடு 47% இருக்கு. ஓகேவா? சோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நம்மள்ட்ட இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் தமிழ்நாடு 47% எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட டபுள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரஃப்லி டபுள். இந்த டபுள்ல அதுல குழு இருக்கு. எதனால தமிழ்நாடு டபுள் ஆச்சு? யாருக்கா கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு சமூகத்துல 50% ஆண்கள், 50% பெண்கள். அப்போ ஆண்களையும் பெண்களையும் சரிநிகர் சமானமா காலேஜுக்கு அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டபுள் ஆயிடும். வேற எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுல மாத்திரம் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமா இருக்கு.
இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் நடக்க போகுது, மகிழ்ச்சியான ஆனா அதிர்ச்சியான விஷயம் நடக்க போகுது. 2 வருஷத்துல பெண்களோட நம்பர் ஆண்களை பீட் பண்ண போகுது. இது உலகத்துல எங்கேயுமே நடக்காத விஷயம். நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க, உலகத்துல எங்கேயுமே பெண்களோட ஹையர் எஜுகேஷன் ஹையர் தேன் மென் நடக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. இதற்கு முக்கியமான காரணம் ஒரு கிழவன், தந்தை பெரியார். அந்த ஒரே ஒரு மனுஷன் நம்ம எல்லாரையும் தலையெழுத்தி மாத்திட்டு போயிட்டார். பெண்கள் விடுதலைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேற இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான், தந்தை பெரியார். வேற யாருமே கிடையாது. சோ அவ்வளவு பெரிய மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டார். அவர் வழியில வந்ததுதான் கலைஞர் அவர்கள்லாம், கலைஞர் அண்ணா எல்லாம் அவங்களோட வழியில அந்த கொள்கையில பின்பற்றி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் அண்ணா வந்து 2 வருஷம் தான் உயிரோட இருந்தார். ஆனா மொத்த கொள்கையும் எக்ஸிக்யூட் பண்ண ஏன் கலைஞர் எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா, தந்தை பெரியாருடைய அண்ணாவுடைய கொள்கைகளை முழுக்க எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னா கலைஞர். அதனால எல்லாரும் கலைஞர் மிகப்பெரிய லெவலில் எதிர்க்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா மத்தவங்க சொன்னதை சொன்னதை விட்டுட்டாங்க. கலைஞர் மாத்திரம் தான் சொன்னதை செஞ்சு காட்டாரு, எல்லாமே செஞ்சுட்டாரு. வச்சு செஞ்சுட்டாரு. அதனால வந்து கலைஞருக்கு வந்து மிகப்பெரிய எதிரிகள் இருக்காங்க. ஒரே ரீசன் அதான். ஏன்னா all ideas are translated into reality by கலைஞர். அதான் மிகப்பெரிய விஷயம் கலைஞருக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் ஹெல்த் எஜுகேஷன் பத்தி பார்த்தா ஹெல்த் எப்படி பாக்குறதுன்னா IMR. அதாவது இந்த ஒவ்வொரு செக்டருக்கும் இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெல்த் எப்படி பார்க்கலாம்னா IMR, இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட். அதாவது பிறக்கிற குழந்தைங்க சாகாம இருக்கிறது, எத்தனை குழந்தைங்க எல்லாத்தையும் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத அந்த இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட். அந்த இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் நம்ம வந்து 0 கொண்டு போயிட்டோம்னாலே என்ன அர்த்தம்னா, கடைசி கட்ட கிராமம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ வசதி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அங்கதான் வந்து இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் அதிகமாகுது. ஏன்னா கிராமங்கள்ல மருத்துவ வசதி கிடைக்கல. தமிழ்நாடோட நம்பர் பாத்தீங்கன்னா எப்படி எஜுகேஷன் நம்ம இந்தியாவோட டபுள்ல இருக்குமோ, மருத்துவத்திலையும் நம்ம இந்தியாவோட டபுள்ல இருக்கும். பாத்தீங்கன்னா 32 இருக்கும், இங்க 17 இருக்கு. கன்சிஸ்டன்டா குறைஞ்சிக்கிட்டே வருது. 17ல இருந்து 13 வந்துட்டோம். நம்மளோட வந்து 0 கொண்டு போறது. இன்னொரு என்னது, இன்னொரு சோறு பதம். அடுத்து ஹெல்த் கேர் பத்தி பாத்தீங்கன்னா பர்த் ரேட். அதாவது 2 பேருக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாத்திரம்தான் சிறந்த மாநிலமா குடும்ப கட்டுப்பாடு கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மாத்திரம்தான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு டிக்ளைனிங் பாப்புலேஷன். வேற எந்த ஸ்டேட்லயும் டிக்ளைனிங் பாப்புலேஷன் இல்ல, தமிழ்நாட்டுல மாத்திரம் டிக்ளைனிங் பாப்புலேஷன். நமக்கு வந்து ஒவ்வொரு 2 குடிமக்கள் கூட ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போயிருவாங்க இல்லையா. அவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு there is something called replacement population. அது கிட்டத்தட்ட 2.1 இருக்கணும். 2.1க்கு கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேஷன் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். நாம வந்து டிக்ளைனிங் பாப்புலேஷன்ல இருக்கோம். அதனால என்னன்னா, நம்ம நிறைய சம்பாதிச்சு தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம். அதாவது நாம ₹1 இங்க சம்பாதிக்கிறோம்னா நமக்கு 29 பைசா தான் நமக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 71 பைசா மற்ற மாநிலங்களுக்கு நம்ம டொனேட் பண்றோம். தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு 75% கிட்ட டொனேட் பண்ணுது மற்ற. அப்படிப்பட்ட இது காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா நம்ம நிறைய வருமானம் ஈட்டுறோம். ஓகேங்களா, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்கம். இப்ப இந்த சிட்டிசன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஒன்று பேசணும் இல்லையா, மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பணக்காரனா இருந்து நீங்களும் பணக்காரனா இருந்தா ஓகே, நீங்க ஏழையா இருந்து நானும் ஏழையா இருந்தேன்னா ஓகே, நான் மாத்திரம் பணக்காரனா இருந்து கொஞ்சம் பேர் மாத்திரம் பணக்காரன் எல்லாரும் ஏழையா இருந்தாங்கன்னா அந்த சமூகம் மிகவும் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் சமூகமா இருக்கும். அங்கதான் மகிழ்ச்சி குறைஞ்சிருக்கும். சோ எப்ப மகிழ்ச்சி அதிகமா இருக்கும்னா, எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு இருக்கணும். ஏழை பணக்காரன் என்ற இந்த ஏற்றத்தாழ்வு குறைஞ்சி கிட்டத்தட்ட எல்லாரும் மிடில் கிளாஸ் லெவலுக்கு வந்தார் சமூகம் வந்து ஒரு மகிழ்ச்சியான சமூகமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இந்த 2 கிராஃப் பாக்குறீங்க, தமிழ்நாடோட கிராஃப், பீகாரோட கிராஃப். பீகார் பாத்தீங்கன்னா அதிகமா ஏழைகள் இருக்கு, கொஞ்சம் பணக்காரங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஏழைங்க, கொஞ்சம் பணக்காரங்க. நடுவில் இருக்கிற 2 சார்ட் என்ன சொல்லுதுன்னா அவ்வளவு பெரிய மிடில் கிளாஸ். இந்தியாவிலேயே அதிகமா மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாத்திரம்தான். தமிழ்நாடு என்னன்னா, நம்ம சொல்ற அமைதியான மாநிலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏன் அமைதியா இருக்கிறோம், நம்ம ரொம்ப நல்லவங்க நினைச்சுக்காதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏன் அமைதியா தமிழ்நாடு அமைதியான மாநிலம்னா, மிடில் கிளாஸ் நிறைய இருக்கு. இன்கம் டிஸ்பாரிட்டின்னு சொல்லுவோம்.
அதாவது ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் கம்மியா இருக்கு, சுத்தமா இல்லைன்னு சொல்றாரு, கம்மியா இருக்கு, இன்னும் அதை கம்மிப்படுத்தணும். நெக்ஸ்ட் போங்க. அதுதான் இதுதான் அந்த மிடில் கிளாஸ் ஏரியா. இந்த லெஃப்ட்ல இருக்கிறது புவர், ரைட்ல இருக்கிறது ரிச். மிடில் கிளாஸ், ஹையஸ்ட் மிடில் கிளாஸ் கான்சென்ட்ரேட் கிட்டத்தட்ட 60%. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்யூனிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சில ஆங்கிள்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் பெனிட்ரேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர், டிவி, இன்டர்நெட், ரேடியோ, பிராட்பேண்ட். எந்த அளவுக்குன்னா டிவி பெனிட்ரேஷன் வந்து எத்தனை பர்சன்ட்? 98% டிவி பெனிட்ரேஷன் இன் தமிழ்நாடு. 98, அதாவது டிவியே இல்லாத வீடு இல்லவே இல்லை தமிழ்நாட்டுல. அதுக்கு ஏன் ரீசன்? கலைஞர் டிவி இல்லையா? கலைஞர் டிவி தான் அது முக்கியமான காரணம். பிராட்பேண்ட் பெனிட்ரேஷன் 60%. டிவி, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட் இதெல்லாம் பயங்கர பெனிட்ரேஷன். இதெல்லாம் என்னன்னா மக்களை வந்து நம்ம நாலேஜ் கொண்டு போய் கொடுத்துடுறோம். அவங்களுக்கு என்ன நாலேஜையும் இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை வாங்கிட்டு அவங்க பெரிய ஆளா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது டிவி பெனிட்ரேஷன்ன்றது ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் டிவைட், அதை குறைக்கிறது. அதாவது மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கு இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் டிவைட குறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சாதாரண மக்கள் வந்து நிறைய நாலேஜ் வந்துடும், அவங்களுக்கு சரியான சாய்ஸஸும் டிசிஷன்ஸும் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் தமிழ்நாடு வந்து பொலிட்டிக்கலி பயங்கர ஆக்டிவ் ஸ்டேட். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் உடனே தெரிஞ்சிடும். நீங்க யாரையும் வச்சு ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டுல உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கேள்வி கேட்பாங்க. மக்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. சில சமயம் நம்ம கொடுத்தவங்களே அதை வச்சு கேள்வி கேட்போம். கலைஞர் கொடுத்தாரு, அதை பார்த்துட்டு கலைஞர் திருப்பி கேள்வி கேட்கலாம். அதுதான் எதிர்பார்ப்பு, அதுதான் அதோட எதிர்பார்ப்பே. ஆக்சுவலா தவறான விஷயம் கிடையாது. அதாவது மக்களுக்கு அந்த நாலேஜ் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க திருப்பி கேள்வி கேட்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது அதோட முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி, பவர் ஜெனரேஷன்ல நம்ம இந்தியாவிலே நம்பர் 2ல இருக்கும். எந்த அளவுக்குன்னா நம்ம ரினியூவபிள் எனர்ஜில இருக்கும். அதாவது விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி, இது மூணுத்தையும் சேர்ந்து நாம நம்பர் 2ல இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். தமிழ்நாடு இந்தியாவில 50 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தமிழ்நாட்டில் இருக்கு. குஜராத்ல வெறும் 26. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு குஜராத்தை விட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நம்ம அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலே அதிகமா ஏடிஎம் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம், ஏடிஎம் தான் மெஷின்ல பணம் எடுக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதிகமா ஏடிஎம் இருக்குனால என்ன அர்த்தம்? மக்கள் கிட்ட போய் பணம் எடுக்கிறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குனாலே மக்கள்கிட்ட பணம் தான் போய் எடுப்பாங்க. வெறும் ஏடிஎம் வச்சு என்ன பண்றது? எங்கெங்கெல்லாம் மக்கள் கிட்ட பணம் இருக்கோ அங்கதான் பேங்க் ஏடிஎம் போடுறோம் இல்லையா? அப்போ அதுவே ஒரு இன்டைரக்ட் இண்டிகேஷன். மற்ற மாநிலம், அதாவது நம்ம அமெரிக்கா மாதிரி மாறி இல்ல, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும்னு சொல்ல வரோம். இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து தமிழ்நாடோட எக்கனாமிக் மாடல். ரஃபா சொல்றதா இருந்தா நீங்க அடிக்கடி முதல்வர் மத்தவங்க எல்லாம் சொல்றது கேட்டிருப்பீங்க. டிராவிடியன் மாடல் அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு ஸ்லைட்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஒய் ஆக்சிஸ் இருக்கிறது எக்கனாமிக் இண்டெக்ஸ். என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட கேபிட்டலிசம் மாதிரி. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது சோசியல் இண்டெக்ஸ், அது வந்து கம்யூனிசம் மாதிரி. ஆனா அண்ணா தான் முதல்ல சென்ட்ரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து வைக்கிறார். அது சென்ட்ரிசம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க சென்ட்ரிசம் சென்ட்ரிசம். அண்ணா வந்து எப்பயோ சொல்லிட்டாரு. நான் சில பேடைகள்ல சொல்லியிருக்கேன், அண்ணா மாத்திரம் தமிழ்நாட்டுல பிறக்காம யூரோப்ல பிறந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கூட கிடைச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப ப்ரோக்ரெசிவ் தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு தலைவர் நமக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிட்டாரு. ஆனா நம்ம அவரை பாராட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. இந்த சென்ட்ரிசம் என்ன சொல்லுதுன்னா, எங்கெங்கெல்லாம் கேபிட்டலிஸ்டிக் வியூ எடுக்கணுமோ அங்கெங்கெல்லாம் கேபிட்டலிஸ்டிக் வியூ எடுத்துக்கலாம், எங்கெங்கெல்லாம் சோசியலிஸ்டிக் வியூ எடுக்கணுமோ அங்கெங்கெல்லாம் பேலன்ஸா சோசியலிஸ்டிக் வியூ எடுக்கணும். இட் இஸ் நாட் ஒன் வெர்சஸ் தி அதர் அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் ஐடியா. அதனாலதான் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத்ல அவங்க பீப்புள வந்து சில சமயத்துல விட்டுருவாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். இப்ப கேரளா, வெஸ்ட் பெங்கால்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கு வெறும் லேபர் அதை பத்தி தான் முக்கியம். உடனே ஸ்ட்ரைக்கு இப்படி போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கும் அவ்வளவா நடக்காது. அதே சமயத்துல இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளரும். சோசியல் பீஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் பீஸ் இருக்கும். ஏன் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்றோம். எந்த பக்கமும் நம்ம சாய்ஞ்சு போயிடல. எங்க எதை பண்ணணுமோ அதை கரெக்டா பண்றோம் ஆக்சுவலா. சோ இதுதான் தமிழ்நாடோட எக்கனாமிக் மாடல். யாராவது கேட்டாங்கன்னா இந்த டிராவிடியன் மாடல் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஸ்லைடு இதுதான். டிராவிடியன் மாடல் இஸ் நத்திங் பட் பேலன்சிங் எக்கனாமிக் growth and social growth.
இதுக்கு ஒரு சரியான விளக்கம் சொல்லணும்னா நம்ம இந்த $1 trillion எக்கானமியை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. 2019 முதல்ல நம்ம பண்ணோம் அதை. இதை பார்த்துட்டு குஜராத்ல இருந்து ஒரு IAS ஆபீசர் வந்தாரு. வந்துட்டு என்கிட்ட வந்து மீட் பண்ணாரு வீட்டுல பண்ணிட்டு, சார் இந்த $1 trillion நாங்க குஜராத்லயும் பண்ணலான் இருக்கோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, அப்கோர்ஸ் இந்த பிரச்சனை நான் ஹெல்ப் பண்றேன், நான் என்னென்ன சொல்ல ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தோம். நடுவில் ஒரு இடத்துல அவர் நிறுத்திட்டு நான் கேட்டேன், சார் அதெல்லாம் ஓகே, ஒரு உயர் ஜாதி பேர் இல்லாத பேர் தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜாதி பேர் இல்லையா? நம்ம பேருக்கு பின்னாடி மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஜாதி பேர் இருக்கு. இப்போ அமித்ஷா இருக்காருன்னா அவர் பேர் ஷான்றது ஒரு ஜாதி, ஓகேங்களா? இப்ப அமித்ஷான்ற ஒரு பேர் நீங்க எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நான் கடை திறக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு வந்து ஒரு வாடகைக்கு இடம் வேணும்னு கேட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பேரை வச்சுனே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க எந்த கேஸ்ட்னு. அந்த கேஸ்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த கேஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அங்க நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம். இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட சில விஷயங்கள் அது நடக்குது. எப்படின்னா நம்ம கேஸ்ட் தாண்டிட்டோம், ஆனா நம்ம ரிலிஜன் இருக்கு, நமக்கு பேரை வச்சு முஸ்லிமா கிறிஸ்டியனா ஹிந்துவான்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? நாமளே கூட அதை பாக்குறோம். இந்த ரிலிஜன் இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமா, வீடு வாடகை கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்றோம். கரெக்டா? இந்த சைக்காலஜி அவங்க ஜாதி லெவல்ல இருக்கு இன்னுமே. அப்ப நான் வந்து சொன்னேன், சார் நீங்க போய் முதல்ல சோசியல் ரெவல்யூஷன் பண்ணுங்க, ஒரு பெரியார் மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நீங்க எக்கனாமிக் ரெவல்யூஷன் பண்ணலாம். ஏன்னா சோசியல் ரெவல்யூஷன் பண்ணாம பண்ணக்கூடிய எக்கனாமிக் ரெவல்யூஷனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஏன்னா குரோனி கேபிட்டலிசம் தான் உருவாகும். கொஞ்சம் பேர் பணக்காரனா ஆயிடுவான், மீது எல்லாரும் ஏழைகளாவே இருப்பாங்க. சோ அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட். சோ இதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க, நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் எல்லாமே டேட்டா. 3-4 விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவேன். மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடத்துறதுக்கு ஒரு 25 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜெனரேஷனே மாறிடும். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டுல வெறும் 6000 ஸ்கூல் இருந்தது. அதை 22,000 ஸ்கூலா மாத்தினாரு காமராஜர். 22,000 ஸ்கூல் ஒரே ஒரு 10 வருஷத்துல. ஆனா அதுக்கு பின்னாடி தந்தை பெரியார் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு எலெக்ஷன்ல போய் சொல்றாரு, இந்த எலெக்ஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற, நீங்க என்ன பண்ணணும், ராஜாஜி 2000 ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஸ்கூல்ல 2000 ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு, இந்த 2000 ஸ்கூல் நீங்க திறந்து வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. காமராஜர் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி வந்துடுறாரு. அந்த 2000 ஸ்கூலுக்கு பதிலாக 20,000 ஸ்கூல்ல திறக்கிறாரு. அதுக்கு உண்டான அந்த ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸ் காமராஜ் மைண்ட்ல பதிய வச்சது தந்தை பெரியார் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் நமக்கு. அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் வரும் பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து உயர்கல்விக்கு வந்து காலேஜஸ் தேவைப்படுது. அப்போ வெறும் 40 இன்ஜினியரிங் காலேஜ் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. 40 தான் இருந்தது தமிழ்நாட்டுல, இன்னைக்கு 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஒரு 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. 69% இடஒதுக்கீடு. எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தமிழ்நாட்டுல மாத்திரம் தான் இருக்கு அப்படின்னு, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். வேற எங்கேயும் இல்லை. அதனாலதான் தமிழ்நாடு முன்னேறிச்சு, வேற எதனாலுமே முன்னேறல. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இப்பதான் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மண்டல் கமிஷன் வர்றதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட மாடல் பார்த்தா மண்டல் கமிஷனே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் மேல வந்துட்டாங்க. தமிழ்நாடு ஏன் வளர்ந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 7 கோடி பேர் இருக்காங்க. 7 கோடி பேர் இருக்காங்கன்னா இமேஜின் ஒரு 10 லட்சம் பேர் முன்னேறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 5 கோடி பேர் முன்னேறாங்க. எது பெட்டரான குரோத்தா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு 10 லட்சம் பேர் ஒரு 10 படி முன்னேறாங்க, ஒரு 5 கோடி பேர் ஒரு படி முன்னேறாங்க. எப்படிப்பட்ட முன்னேற்றம் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, 5 கோடி பேர் ஒரு படி முன்னேறது நல்லதா இருக்கும். அதனாலதான் தமிழ்நாடு முன்னேறிச்சு. அந்த மாதிரியான வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ். அதுதான் நம்மளுடைய 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக். 4வதா தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் இருமொழி கொள்கை அப்படிங்கறத நம்ம பின்பற்றோம். அதாவது இங்கிலீஷும் தமிழ் 2 லாங்குவேஜ் பாலிசி. தமிழ்நாட்டுல மாத்திரம்தான், எல்லா மாநிலங்களிலும் 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. தமிழ்நாட்டுல மாத்திரம் 2 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. நம்ம என்ன, தமிழும் இங்கிலீஷும் 2 கண்ணு மாதிரி நமக்கு இல்லையா? அப்படி பண்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட இங்கிலீஷ் எஜுகேஷன்னால நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா
இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளால கம்பீட் பண்ண முடியுது. தமிழ்நாட்டுல படிச்சு முடிச்சு நம்ம டெல்லி, பாம்பே, கல்கட்டான்னு வேலைக்கு போறது கிடையாது. தமிழ்நாடு இளைஞர்கள்லாம் எங்க போறாங்கன்னா லண்டன் போறாங்க, சான் பிரான்சிஸ்கோ போறாங்க, அப்படி வேற லெவல்ல போயிடும். நம்மளுடைய பார்வையே மிகவும் குளோபல் வியூ பாயிண்டா மாறிடுச்சு. அது காரணம் என்னன்னா இங்கிலீஷ். அதுல கண்டிச்சு நம்ம பின்பற்றணும். இந்த 4 மாஸ்டர் ஸ்ட்ரோக் நமக்கு வந்துச்சு. இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 5வதா நிறைய பேரை தொழில் முனைவோர்களா மாத்தணும். ஏன்னா இப்போ இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாத்தையும் பண்ணி நிறைய பேரை படிக்க வச்சுட்டாங்க. படிக்க வச்சவங்களுக்கு எல்லாம் என்ன தேவைப்படும்? வேலை தேவைப்படும். வேலைகளை யார் உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் உருவாக்க முடியாது. வேலைகளை உருவாக்குறது தொழில்களை உருவாக்குறது யாருன்னா தொழில் முனைவோர்கள். அப்போ இந்த காலேஜ்ல இப்போ ஒரு 200-300 பேர் இருக்கீங்கன்னா, இதுல இருந்து ஒரு 1%, 100ல 1% ஒருத்தவங்க, 300ல ஒரு 3 பேர் 4 பேர் நீங்க தொழில் முனைவரா மாறினீங்கனாலே மிகப்பெரிய இம்பாக்ட தமிழ்நாட்டுக்கு நம்மளால உருவாக்க முடியும். இப்ப எப்படி நடக்குதுன்னா, 1000ல ஒருத்தவங்க கூட தொழில் முனைவரா ஆகுது இல்ல. காலேஜ் முடிச்சுட்டு 1000ல ஒருத்தவங்க கூட ஆகுது, எல்லாரும் போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் இங்க இருக்கிற கொஞ்சம் பேர்ல நீங்க தொழில் முனைவோர்களா மாறணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய நீங்க இந்த தலைவரோட வழியில நாம அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்க்கலாம். அதுதான் இந்த $1 trillion ட்ரீமை நம்ம ரியாலிட்டிக்கு மாத்தணும்னா நிறைய தொழில்களை உருவாக்கணும். நிறைய தொழில் உருவாக்கணும், நமக்கு இந்த ஐபி நமக்கு கிடைக்கும், அந்த பிராண்ட் நமக்கு இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா வேற யாரோ பிராண்டை நம்ம போய் வேலை பண்ணுவோம். ஸோ தமிழர்கள் கிரியேட் பண்ணப்பட்ட கம்பெனிஸ்ல பிராண்ட்ஸ்ல நாமளே ஒர்க் பண்றது பெட்டர். இல்லைன்னா நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இன்டைரக்டா கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான். இதர் நார்த் இந்தியால இருந்து வர்றவங்க கிரியேட் பண்ற பிராண்டு, இல்லைன்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கிரியேட் பண்ற பிராண்ட். இதுல நாம வேலையால போய் அங்க வேலை செய்வோம். இப்போ இதை மாத்தணும்னா நம்ம நிறைய தொழில்களை உருவாக்கணும். அதுக்கு உண்டான ஐடியாஸ். இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒரு 150 பிராண்ட்ஸ் இருக்கு. பிராண்ட்னா என்ன? உதாரணத்துக்கு நீங்க அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, அது ஒரு பிராண்ட். ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, ராம்ராஜ் காட்டன், கிஸ்லோ, ஜோஹோ, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இதெல்லாம் பிராண்ட். இந்த மாதிரி 150 இருக்கு தமிழ்நாட்டுல. நம்ம 150ல இருந்து 500 இந்த நம்பரை மாற்றும். அப்படி மாற்றும் பொழுதுதான் இந்த $350 பில்லியன் இருக்கக்கூடிய நம்ம ஜிடிபி $1 trillion அளவுக்கு மாறும். ஓகேவா? இப்ப அதுக்குதான் ஐடியா சொல்ல போறேன். நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, கனவுன்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் விகடன்ல ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கேன். இந்த கனவு தொடர் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கு. இது சென்னையில மாத்திரம் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, கோயம்புத்தூர்ல மாத்திரம் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கு. அந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்து எப்படி பிசினஸா மாத்தலாம் அப்படிங்கறது எழுத ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 140 தொடர் எழுதியாச்சு. விகடன் பத்திரிகையில அதிகமா தொடர் எழுதின கட்டுரை பாத்தீங்கன்னா இது ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 140 தாண்டிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு தொடரும் 4 பக்கம். 140 கிட்டத்தட்ட 600 பக்கம் எழுதியாச்சு. அவ்வளவு 375 ஐடியாஸ் இருக்கு. 375 ஐடியாஸ் சொல்லியிருக்கோம். அதுல சிலது மாத்திரம் இங்க பார்க்க போறோம். நெக்ஸ்ட், இதுல என்ன பியூட்டினா, சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காம பெரும்பாலும் வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து எப்படி இந்த ஐடியாஸை உருவாக்குறதுன்றது அதோட ஒரு தனி சிறப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், நம்ம ஜெனரலா மாம்பழம்னாலே தமிழ்நாட்டுல சேலத்து மாம்பழம்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா, மாம்பழம்னா கிருஷ்ணகிரியில தான் இருக்கு. அது ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்துல இருந்ததுனால அது சேலம் அப்படின்னு நினைச்சிட்டோம். பட் மாம்பழம் முழுக்க முழுக்க வளர்ற இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில அந்த மாம்பழத்தெல்லாம் அந்த கூழாய் எடுத்துட்டு அந்த தோல் இருக்கு இல்லையா, மாம்பழ தோலை தூக்கி போட்டுருவாங்க. அந்த தோலை எடுத்து ப்ராப்பரா லெதர் பண்ண முடியும். இட்ஸ் கால் வீகன் லெதர், ஆர்கானிக் வீகன் லெதர். இந்த வீகன் லெதருக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லெதர் நார்மல் லெதர் வந்து 10 ரூபாய்னா இந்த வீகன் லெதர் 100 ரூபாய். அதாவது 10 மடங்கு அதுக்கு மதிப்பு அதிகம். ஆனா இப்ப என்ன பண்றோம், அந்த மாம்பழத்தோட தூக்கி போறோம். அந்த வீகன் லெதர்ல நம்ம இந்த மாதிரி லெதர் ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். அதை கிரியேட் பண்ணீங்கன்னா, யாராவது லூயி விட்டான் மாதிரி பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லூயி விட்டான் கேட்டிருக்கீங்களா? என்னது இல்லை, கூகுள் பண்ணி பாருங்க. லூயி விட்டான் பிராண்ட்ல நீங்க ஒரு பேக் வாங்கினீங்கன்னா, ஒரு பேக் 75,000 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு சின்ன கைப்பை லேடிஸ் பேக் 75,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இப்படிதான் இருக்கும். $1,000 $2,000 அப்படி இருக்கும் மினிமம். இதெல்லாம் மினிமம் பிரைஸ். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, திருவள்ளுவர் சொல்லுவார்ல, உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது. பெரிய லெவல்ல நம்மளால யோசிக்க முடியும் இல்லையா? நெக்ஸ்ட், கடலூர்ல பாத்தீங்கன்னா முந்திரி பழம் ரொம்ப அதிகமா வளருது. அந்த கொட்டை எடுத்து அந்த முந்திரி பழத்தை தூக்கி போட்டுறாங்க. பட்
தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் பத்தி பேசினா இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டாபிக். அதுவும் ஒரு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வந்து கெட்டு போறதே டாஸ்மாக்னாலதான், ஆல்கஹால்னாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்கள் எல்லாம் குடிச்சு இன்னும் கெட்டு போறாங்க அப்படின்னு. இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அப்படியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மொத்த இளைஞர்களையும் குறை சொல்றாங்க. நாம அதனால என்ன ப்ரப்போஸ் பண்ணோம்னா, இந்த ஃபெனின் சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லிக்கர் ப்ரொடியூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது தமிழ்நாட்டுல விற்கிறது இல்லை. பட் இது வேஸ்ட் ப்ராடக்ட். இதுல இருந்து பல கோடி ரூபாய் நம்மளால வருமானம் ஈட்ட முடியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அது விற்க தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல ஆல்கஹால் சொன்னாலே ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால நாங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா ரெக்கமெண்ட் பண்ணோம். ஒருத்தர் ஆல்ரெடி இதை பண்ண ஆரம்பிச்சிட்டார், இந்த ஐடியாவை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட். கடலூர்ல பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் இருக்கு. ஆனா நீங்க டிராபிக்கான எல்லாம் சாப்பிடுவீங்க, அதுல மேங்கோ எல்லாம் இருக்கும். பட் பலாப்பழத்துல ஜூஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. 30% பலாப்பழம் ஒவ்வொரு வருஷமும் கடலூர் மாவட்டம், கடலூர் பண்ருட்டியில வேஸ்டா போகுது. தொப்பூர்ல இருந்து ஹொசூர் போற வழிக்கும் மிகப்பெரிய ஹைவே இருக்கு. அந்த ஹைவேல இந்த மாதிரி வந்து ஹைவே விண்ட் டர்பைன் அதை இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுச்சுன்னா ஒவ்வொரு விண்ட் டர்பைனையும் நம்ம இணைச்சு மெகாவாட் அளவுக்கு நம்மளால எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ண முடியும். தருமபுரி மாவட்டத்துல நிறைய தக்காளி வளருது. ஆனா அந்த தக்காளி எல்லாம் அழுகி போயிடும். ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சன் ட்ரை டொமேட்டோஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ணாடி குப்பையில அடைச்சு விற்கிறாங்க. இதுக்கு வந்து மதிப்பு ரொம்ப அதிகம். ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது 2-3 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இது எக்ஸ்போர்ட் பார்க், எக்ஸ்போர்ட் பார்க். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர், அதாவது இப்ப நீங்க கிளவுட் யூஸ் பண்றீங்க இல்லையா, இன்டர்நெட்ல யூஸ் பண்றீங்க, அதோட டேட்டா சென்டர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வைக்க முடியும். ஏன்னா புது டேட்டா சென்டர் எல்லாமே கிரீன் டேட்டா சென்டர் தான் வரப்போகும். கிரீன் டேட்டா சென்டர்னா அதோட டேட்டா சென்டரோட முக்கியமான இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் தான். அந்த பவர் வந்து கிரீன் எனர்ஜியா இருக்கும். அப்படின்னா என்ன, மோஸ்ட்லி அட்டாமிக் எனர்ஜியா இருக்கணும், விண்ட் எனர்ஜியா இருக்கலாம், இல்ல வந்து ஹைட்ரோ எனர்ஜியா இருக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டு அட்டாமிக் ரெண்டுமே இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல. அதுவும் இல்லாம அந்த இன்டர்நெட் ஆப்டிக் ஃபைபர் சொல்லக்கூடிய ஃபைபர் தமிழ்நாட்டுக்கு சிங்கப்பூருக்கு தான் கனெக்டிவிட்டி, அது தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது. சோ இங்க வந்து நம்ம கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுடைய டேட்டா சென்டரை நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டு வர முடியும். இந்த சவுத் தமிழ், எத்தனை பேர் சவுத் தமிழ்நாடு? சவுத் தமிழ்நாடுக்கு அவ்வளவா வளர்ச்சி வர்றதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு வந்து அப்ளிகேஷன் வருது. அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் இது முடியுமா. நெக்ஸ்ட், அதே மாதிரி திருநெல்வேலியில விண்ட் டர்பைன், எவ்வளவு டர்பைன் இருக்கு பாருங்க. ஆனா சென்னையில வந்து ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா அதே மாதிரியான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சவுத் தமிழ்நாட்டில் நம்மளால ஏற்படுத்த முடியும். அதுபடி அதை ஏற்படுறதுனால மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை இளைஞர்கள் அங்க உருவாக்க முடியும். நெக்ஸ்ட், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, உங்க வீட்டுல இருக்கிற குக்கர் எல்லாம் எங்க தயாரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தயாரிக்கிறாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய குக்கர் கிளஸ்டர் இருக்கு. குக்கர் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. நம்ம இந்தோனேசியாலையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் குக்கர் தயாரிச்சு வித்துட்டு இருக்கோம். பட் உலக லெவல்ல என்ன ஆயிடுச்சுன்னா குக்வேர் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்மார்ட் குக்வேருக்கு மாறிடுச்சு. ஓகேவா, நீங்க எல்லாத்தையும் லோட் பண்ணி ஐஓடி எல்லாருக்கும் ஐஓடி தெரியுமா? ஐஓடினா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த குக்கர்லாம் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது இல்ல காலேஜ் விட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆப் எடுத்து ஒரு பட்டன் தட்டினீங்கன்னா வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க போறதுக்கு குக் ஆகி ரெடியா இருக்கும், போனோடனே சாப்பிடுங்க. கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். இது இந்திய லெவல்ல பாசிபிள். இது வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி 5 years old. இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி 5 years old. ஓகே, நெக்ஸ்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிலக்கடலை இல்லையா? நிலக்கடலையே அந்த நிலக்கடலை கொட்டையை எடுத்து மேல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண தூக்கி தான் போட்டுறாங்க. இல்லைன்னா மேக்சிமம் மாட்டுக்கு வந்து தீவனமா கொடுக்குறாங்க. அந்த நிலக்கடையில கடலையில 6-7% ஹைட்ரஜன் இருக்கு. அதுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு, பைரோலிசிஸ். அந்த பைரோலிசிஸ் ப்ராசஸ் படி அந்த 7% ஹைட்ரஜன் அதுல இருந்து நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா சில மெகாவாட் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வேஸ்டா போற நிலக்கடலையோட தோல்ல இருந்து நம்மளால தயாரிக்க முடியும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய உற்பத்தி பண்றோம். அது அந்த அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வக்கியோல் அந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட், அது கால் பயோமாஸ் பேரு, பயோமாஸ். இந்த பயோமாஸோட ப்ராப்ளம் என்னன்னா நிறைய வால்யூம் நிறைய இருக்கும், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுலாம் கஷ்டம். அதை வந்து கம்ப்ரஷன் முறையில பயோ பிரிக்கெட்ஸா
கிட்டத்தட்ட நிலக்கரி மாதிரி மாத்திடலாம், ஒரு கேக் மாதிரி மாத்திடலாம், ஒரு செங்கல் மாதிரி மாத்திடலாம். அதாவது ஒரு 10 கிலோ நீங்க பயோமாஸ் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா 1 கிலோ செங்கல் அளவுக்கு மாத்திடலாம். அது நல்ல ஹெவியா, அந்த 1 கிலோ செங்கல்ல ஃபுல்லா ஹைலி டென்ஸ் எனர்ஜி, அது நீங்க கரியா போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுல. நெக்ஸ்ட் அதே மாதிரி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான வேஸ்டா போற அறுவடை பண்ண விஷயங்கள்ல இருந்து பேப்பர் தயாரிக்க முடியும். நெக்ஸ்ட் காஃபி, தமிழ்நாட்டுல காஃபி இருக்கு, கொட்டை எடுத்துடுறோம், அந்த காஃபி பழம் இருக்கும், அதுக்கு பேரு வந்து மேல இருக்க ரெட் கலர்ல செரி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரு காஸ்கரான்னு பேரு. இந்த காஸ்கரால இருந்து யூ கேன் மேக் டீ, காஃபில இருந்து ஹெர்பல் டீ யூ கேன் மேக். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்புறம் ஜியோ டெக்ஸ்டைல். ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் என்னன்னா, இப்ப கம்பு ராகி வந்து நம்ம அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சோளம் நீதி, அதுல இருந்து இந்த மாதிரி பின்னல் டெக்ஸ்டைல்ஸ் உருவாக்கலாம். இது யூஸ் பண்றாங்கன்னா ரோடு எல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த ரோடு எல்லாம் போடுறதுக்கு இரும்புல வலை பின்றாங்க. அந்த வலைக்கு பதிலா இதெல்லாம் இப்ப கவர்மெண்டே மேண்டேட் பண்ணிட்டாங்க, இரும்பு வலைக்கு பதிலா இந்த மாதிரி ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் போட சொல்லி போட்டாங்க. இப்ப வந்து சில ஸ்டேட்ஸ்ல வந்து மேண்டேட்டரி டு யூஸ் ஜியோ டெக்ஸ்டைல். இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வேஸ்ட் ப்ராடக்ட், இது எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆமணக்கு எண்ணெயில இருந்து யூ கேன் மேக் பாலிஸ்டர் கிளாத். வேஸ்டா போற எண்ணெய் மோஸ்ட்லி விளக்கு தான் எரிக்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பனானா ஃபைபர், வாழை மரம் வாழை தண்டு தாரை வெட்டிட்டு அந்த மரத்தை தூக்கி போட்டுறாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த வாழை நார் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பனானா ஃபைபர்ல சூப்பரான பேப்பர் பண்ண முடியும். அப்ப நம்ம மரத்தை வெட்டி என்வாயர்மெண்ட் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பனானா வாழை மரத்தை வெட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எவ்வளவு வாழை மரம் வேஸ்டா போகுது தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண எவ்வளவு கொண்டு போகலாம். அப்புறம் கொட்டாங்குச்சி, தேங்காய் அறுவடை பண்ணிடுறோம், அப்புறம் அந்த கொட்டாங்குச்சி இருக்கு. கொட்டாங்குச்சி நம்ம என்ன பண்றாங்க இப்ப பெஸ்டா என்ன பண்றாங்கன்னா, அதை எரிச்சு மாவா ஆக்கி அதுல கொசுவத்தி சூழல் பண்றாங்க. ஓகேவா? பட் அதனால கொஞ்சம் லாபம் கிடைக்குது. பட் பெஸ்ட் ஐடியா என்னன்னா, அந்த கொட்டாங்குச்சியோட அந்த கார்பன்ல ஒரு ஹைலி ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்கு, அதை இந்த மாதிரி கார்ட்ரிட்ஜ்ல நம்மளால போட முடிஞ்சிச்சுன்னா வாட்டர் பியூரிஃபைங் ஃபில்டர்ல இது ஒரு மெயின் இன்கிரீடியன்ட். எல்லா வாட்டர் பியூரிஃபையர் மெஷின்லயும் இருக்கக்கூடிய 3 கார்ட்ரேஜ் 4 கார்ட்ரேஜ் இருக்கும், அதுல ஒரு கார்ட்ரேஜ் வந்து இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்கக்கூடிய ஒரு கார்ட்ரேஜ். இந்த கொட்டாங்குச்சி வேஸ்டா போற கொட்டாங்குச்சி 5 காசு 10 காசு 1 ரூபா 2 ரூபா இருக்கிறத நீங்க 120 ரூபா 150 ரூபா கார்ட்ரேஜா உங்களால விற்க முடியும். கன்னியாகுமரியில நிறைய ரப்பர் எடுக்கிறோம், பட் ஆனா அது வந்து மேட்ரஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எதுவும் கிடையாது, நம்ம அங்க உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் நாமக்கல்ல உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய லெவல்ல முட்டை தயாரிக்கிறாங்க. பட் ஆனா மயோனீஸ், நீங்களா மயோனீஸ் சாப்பிட்டுருக்கீங்கல்ல? சாப்பிட்டது. ஆனா மயோனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற யாரோ பண்றாங்க, வேற எங்க பண்றாங்க, மேக்ஸிமம் இம்போர்ட் பண்றாங்க. நாமக்கல்ல நம்ம அது முக்கியமான இன்கிரீடியன்ட் எக் ஒயிட் தான், எக் அந்த வெள்ளைக்கரு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த முக்கியமான இன்கிரீடியன்ட். சோ அதுல இல்லாம நாமக்கல்ல முட்டை எடுக்கும்போது நிறைய முட்டை உடஞ்சு போயிடும், அந்த உடஞ்சு போற முட்டையில இருந்தே மயோனீஸ் பண்ண முடியும், நீங்க புது முட்டை கூட உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நெக்ஸ்ட் அப்புறம் வந்து கரும்பு வந்து சக்கை எடுத்ததுக்கு அப்புறம் மொலாசஸ் ஒண்ணு வரும், அந்த மொலாசஸ்ல இருந்து ஆல்கஹால் எடுப்பாங்க. ஆல்கஹால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்லட்ஜ் இருக்கும், அந்த ஸ்லட்ஜ்ல இருந்து மெத்தில் லியூனேட் ஒரு கெமிக்கல் பண்ண முடியும். இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து பயோ டீசலா வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அரியலூர்ல நிறைய லைம்ஸ்டோன் இருக்கு, பட் we don't have a glass manufacturing plant. இப்பதான் வந்து செயின்ட் கோபைன்ல ஒரு சின்ன ஃபேக்டரி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரணியில நிறைய பேர் நினைக்கிறோம் காஞ்சிபுரம் பட்டுலாம் காஞ்சிபுரத்துல தயாரிக்கிறாங்க, காஞ்சிபுரத்துல வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் தான். காஞ்சிபுரம் பட்டுலாம் ஆரணியில தயாரிக்கிறாங்க, தயாரிக்கிற இடம் என்னவோ ஆரணி தான், அங்கிருந்து தான் காஞ்சிபுரத்துக்கு போய் அது விற்பனை இடமா மாறிடுச்சு காஞ்சிபுரம் அப்படின்னு. பட் ஆரணியில ஏன் ஐடி இண்டஸ்ட்ரி மாத்திரம் தான், ஏன் டைடல் பார்க் மாதிரி பெரிய பில்டிங் வேணும்? ஏன் பட்டு உற்பத்தி பண்றவங்களுக்கு ஒரு டைடல் பார்க் மாதிரி ஒன்று பெரிய பில்டிங் பண்ணக்கூடாது? அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ரெக்கமெண்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் இப்ப கவர்மெண்ட்ல பாலிசியா அறிவிச்சிட்டாங்க லாஸ்ட் பட்ஜெட்ல, இப்ப பண்ண போறாங்க பட்டு உற்பத்தி பெரிய டைடல் பார்க் மாதிரி ஒரு பெரிய இது பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் திருவாரூர் மாவட்டம், நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்றேன். திருவாரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா டெல்டா ரீஜன், அங்க அதிகமா வளர்றது நெல்லு, வக்கல். இந்த வக்கலை கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பண்ண முடியும். இந்த கார்ட்போர்ட் பண்ணி இங்க இருக்கிற மேஜைகள் எல்லாம் பண்ணிடலாம். நீங்க வந்து இது அது பேர் என்னது, மரத்தை கிரத்தை வெட்டாம வேற எந்த விதமான ப்ராசஸிங் பண்ணாம வேஸ்டா போற வக்கல்ல இருந்து கார்ட்போர்ட் பண்ணி ஸ்ட்ரா போர்டுன்னு பேரு, ஸ்ட்ரா போர்ட் பண்ணி இதுக்கு ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷினை இம்போர்ட் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்கமா நீங்க உங்களால பண்ண முடியும். இது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் முழுக்க நார்த் இந்தியா தான் டாமினேட் பண்றாங்க.
சவுத் இந்தியாவில் இந்த மார்க்கெட்டே இல்லை. நம்ம ஆளுங்க நம்ம இதை ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு மிளகா வளருது. அந்த மிளகாக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் காரத்தன்மை இருக்கு. அந்த காரத்தன்மையை யூஸ் பண்ணி சில்லி சாஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க பீட்சா வாங்குறீங்க, கடையில போய் பீட்சா வாங்குனீங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு சாஸ் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் டபாஸ்கோ சாஸ்ன்னு பேர். அந்த ஒரு சின்ன பென்சில் சாஸ் வந்து சில்லி சாஸ் 200 ரூபாய் 150 ரூபாய். அதுல வந்து 50 ml கூட இருக்காது. ஆனா நாம என்ன பண்றோம்னா மிளகாவை அரைச்சி மிளகா தூளா வித்துக்கிட்டு இருக்கோம். அத மிகப்பெரிய அளவுல மதிப்பு கூட்டி எப்படி இந்த மாதிரி பிராண்ட் பண்ணி விற்கிறதுன்னு நமக்கு தெரியல. இந்த கம்பெனி டபாஸ்கோ சாஸ் என்ற கம்பெனி உலக சந்தையில 12,000 கோடி ரூபாய் வெறும் இந்த சில்லி சாஸ் விற்கிறோம். 12,000 கோடி ரூபாய் ஒரே ஒரு ப்ராடக்ட், வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாய். இது ராமநாதபுரத்தில் நம்மளால பண்ண முடியும். 12,000 கோடி பண்ண தேவையில்லை, வெறும் 1000 கோடி பண்ண கூட போதும், 100 கோடி ரூபாய் கூட பண்ண கூட போதும். ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு பெரிய பெனிஃபிட் வந்து நம்மளால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இப்படி பாத்தீங்கன்னா இந்த திராவிடியன் மாடல், இதை ஃபைனலா எங்க முடிக்க வரேன், இந்த திராவிடியன் மாடல்ல எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாச்சு, ஆரம்ப கல்வி, அதுக்கப்புறம் உயர்கல்வி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிகாஸ் ஆஃப் இருமொழி கொள்கை, அனைவருக்குமான வளர்ச்சி பிகாஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்த கட்டமா அனைவருக்கும் படித்ததுக்கு உண்டான சரியான வேலையை கொடுக்கணும்னா நிறைய தொழில்களை உருவாக்கணும். அந்த தொழில்கள் நம்மளுடைய தொழில்களா இருக்கணும், நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பிசினஸா இருக்கணும். அப்படின்னா நம்ம மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும். அதாவது மிகப்பெரிய லெவல்ல ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 2-3 பேராவது, எல்லாரையும் நான் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும்னு சொல்லல. ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்கா 100 பேர் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நான் சொல்லல. ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 3 பேராவது நீங்க கண்டிப்பா ஆண்டர்பிரினர் ஆனீங்கன்னா 2ல இருந்து 3 பேர் இந்த ஐடியாஸ் தான் நம்ம வெறும் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஐடியாஸை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. இதுக்கு உண்டான நீங்க என்ன யோசிக்கலாம், சார் இதுக்கெல்லாம் ஃபண்டிங்லாம் என்ன பண்றது, காசு வேணுமே. எங்களுக்கு கவர்மெண்ட்ல இதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் இருக்கு, நமக்கு தெரியல. உதாரணத்துக்கு ஸ்டார்ட் அப் டிஎன்னு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் கொடுக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துட்டு ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் பிரசென்ட் பண்ணீங்கன்னா 10 lakhs கிராண்ட் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். அதே மாதிரி இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா மேபிஃப்னு ஒண்ணு இருக்கு, இதுல ஒரு மதுரையில இருக்கு. அங்க வந்து 25 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அப்ரூவல் கமிட்டில நான் தான் இருக்கேன். ஆனா இங்க சரியான ஐடியாஸ் எதுவும் வர்றது இல்லை ஆக்சுவலா. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் படிச்சு முடிச்சு நாளைக்கு போலாமான்னு எல்லாரும் ஓடிடுறாங்க தவிர ஸ்டார்ட் அப் தொடங்குறது இல்லை. கவர்மெண்ட் லெவல்லையும் பிரைவேட் லெவல்லையும் ஃபண்டிங்க்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, நல்ல ஐடியாஸ் இருக்கு. அதே சமயத்துல கமிட்டட் இண்டிவிஜுவல்ஸ் வேணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் இதெல்லாம் பண்றது. ஏதோ ஒரு 2-3 மாசத்துல பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அதாவது இது பேஷனேட்டா ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு தொலைநோக்கு பார்வையோட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இருந்தாங்கன்னா ஃபண்டிங் ஒரு கண்டிஷனே கிடையாது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு கிளாஸ் நான் ரன் பண்றேன். அதை வந்து எல்லாருக்கும் இப்போ யாராவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஐடியாஸை பாலிஷ் பண்றது, அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் பிடிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே சமயத்துல அதை க்ரோ பண்ணி எப்படி பெரிய கம்பெனியா மாத்துறது. கிட்டத்தட்ட ஒரு சேவை மாதிரி பண்றோம். ஆக்சுவலா இதுக்கு காசுலாம் கிடையாது. ஆக்சுவலா நீங்க சப்போஸ் இது சம்பந்தமா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன தொடர்பு கொண்டு, என்னோட நம்பரு என்னோட இமெயில் ஐடி இருக்கு, என்ன நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். இதுல என்னோட கோல் என்னன்னா தமிழ்நாடு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா கொஞ்சம் பேரை இதுல ஆண்டர்பிரினரா மாத்தணும். இன்னைக்கு இதுல ஒரு 150-200 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 2-3 பேர் வந்து நீங்க ஆண்டர்பிரினரா மாறிட்டீங்கனாலே இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். இத்துடன் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களின் நூல்கள் மற்றும் மானுட சமத்துவ கோட்பாடுகளை விளக்கும் அரிய படைப்புகள் என அனைத்து அறிவுசார் நூல்களும் ஒரே இடத்தில். 47வது புத்தக கண்காட்சி YMCA மைதானம், அரங்கு எண் 332A மற்றும் 332B, கருஞ்சட்டை பதிப்பகத்தில். வாருங்கள், உங்கள் அறிவு பசிக்கான விருந்து காத்திருக்கிறது.